வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக புத்தாண்டிலே உங்களை வரவேற்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற எட்டயாபுரம் ஒரு அழகிய ஊர்ல தாங்க நம்ம இப்ப பிரவேசிக்கிறோம். இந்த புத்தாண்டில் முதல் வீடியோவாக முதலாவது நம்மளை வரவேற்பது ஒரு அழகிய தெப்பக்குளம். இரண்டாவதாக நம்ம பார்த்து கொண்டிருப்பது பாரதியாரின் மணி மண்டபம் தாங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடம் பலரால் இன்றும் போற்றப்பட்டு நல்ல ஒரு சுற்றுலா தலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பிறப்பு இறப்புக்குரிய நம்ம அந்த பலகை நாம் பார்க்க முடிகிறது. உள்ளே நம்ம பாத்தீங்கன்னா பாரதியாரினுடைய திருவுருவ சிலை நமக்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம உள்ளே செல்லும்னா நம்ம காலணிகளை நம்ம மரியாதை செலுத்தும் நிமித்தமாக நம்ம கழட்டி வைத்துத்தான் உள்ளே போக வேண்டும். நண்பர்களே பாருங்க, நல்ல ஒரு தங்க நிறத்துல அழகாக ஜொலிக்கின்ற ஒரு சிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதன் இடது பக்கத்துல அலுவலகம் இருக்கிறது. இங்க யாரும் பிரவேசிக்க கூடாதபடிக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையா தான் இங்க பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, 2 கரும்பலைகள் அதன் வலது பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய படைப்புகள் எல்லாத்தையுமே இங்க அந்த ஆண்டுல எவ்வாறு வெளிவந்தது என்பதை பற்றி இங்க மிக தெளிவாக நம்ம பார்க்க முடியும். தமிழ் இலக்கியத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறையவே அவருடைய படைப்புகளை படித்திருக்கிறோம். அது எல்லா தலைப்புகளும் பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்க முடியும் நண்பர்களே. அதை தொடர்ந்து இந்த மணி மண்டபத்திலிருந்து ஒரு 400 மீட்டர் நீங்க வந்தீங்கன்னா மகாகவி பாரதியாரோட பிறந்த வீடை நீங்கள் பார்க்கலாம். மிக எளிமையான தோற்றத்தில் இருக்கிற இந்த பழங்கால இந்த வீடு தான் பிறந்த வீடாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த வர்ணம் பூசி தலங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு பார்வையாளருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஸ்தலம். இங்க பாத்தீங்கன்னா அவருடைய சிலை இங்கேயும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துலதான் அவர் குழந்தையாக பிறந்ததாக சொல்லப்படுகிற இடம் சொல்றாங்க. அதான் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே மாடி செல்வதற்கு அங்க படிக்கட்டுகள் இருந்தாலும் அனுமதி கிடையாது நண்பர்களே. உள்ள பாத்தீங்கன்னா அவர் பயன்படுத்தப்பட்ட அந்த தடி, அந்த கம்பு அழகாக வைக்கப்பட்டிருக்கும். ஒரு நீண்ட ஒரு வாள், அருவா போன்ற ஒரு வாளும் இருக்கும் நண்பர்களே. அவருடைய போட்டோக்களும் அந்த இடத்துல ஃபுல்லா வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய படைப்புகள் எல்லாமே அவர் கை தொட்ட அந்த படைப்புகள் எல்லாமே இங்க இருக்குது நண்பர்களே. மிக எளிமையான ஒரு வீடாக இப்ப நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நல்ல ஒரு வர்ணம் பூசி வச்சதுதான் நீங்க மிகச்சிறப்பு. இந்த கிணறு தான் அவர் பயன்படுத்திய கிணறு நண்பர்களே. அவர் இங்கதான் நீராடுவது, குளியல் மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த கிணத்து தண்ணி இறைக்கிற அந்த ஸ்தலமாக ஒரு ஆழமாக காணப்படுகிற இந்த கிணறை நீங்க பார்க்க முடியும். நல்ல தண்ணி அற்புதமா இருக்காங்க. இன்னும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. பூட்டி வைத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடம் தாங்க. சீரா புராணம் படைப்பு எழுதிய உமர் புலவர் தாங்க அவருடைய மணி மண்டபம். அதிலிருந்து ஒரு 100 மீட்டர் நீங்க வந்தீங்கன்னா இந்த மணி மண்டபத்தை நீங்க பார்க்கலாம் நண்பர்களே. இஸ்லாமியர்களின் புனித நூலாக போற்றப்படுகிற இந்த சீரா புராணம் உமர் புலவரால் இயற்றப்பட்டதை நாம் இலக்கியத்தில் படித்திருக்கிறோம். அவருடைய சிறப்புமிக்க இந்த மணி மண்டபம் பார்ப்பதற்கு மிக அழகாக வரலாற்று சிறப்பாக இந்த எட்டயாபுரத்தில் போற்றப்படுகிறது நண்பர்களே. அதை தொடர்ந்து நாம் இங்கே ஒரு 100 மீட்டர் வந்தால் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரண்மனையை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது துரோகிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 பேர்களை 3 சம்பவங்கள் நாம் பார்க்க முடியும் நண்பர்களே. அது என்னன்னா, முதலாவதாக இயேசு காவியத்துல இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய அந்த ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த உண்மை சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசரை காட்டிக் கொடுத்த புரூட்டஸ். அதை போன்று தமிழ்நாட்டிலும் வீரபாண்டியனை காட்டிக் கொடுத்த எட்டப்பர் என்று சொல்லக்கூடிய அரண்மனை தாங்க இது. பார்க்க கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த இடம் பாண்டிய மன்னர்களால் அமைக்கப்பட்டு இவருக்கு மன்னராக இந்த இடத்தில் நியமிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த ஸ்தலம். இப்போதைக்கு இது பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது நண்பர்களே. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இது பொதுமக்கள் பார்வையாக இருந்தது. தற்போது இது களவுகள் நிறைய போய்விட்டதால் இதை பாதுகாப்பாக மூடி வைத்திருக்கிறார் நண்பர்களே. நம்ம இங்கிருந்து தான் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ராமானுத்து என்று சொல்லக்கூடிய
ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதிக்கு எட்டப்பருடைய சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. முகப்பு பாத்தீங்கன்னா 2 வாசல்கள் இருக்கும். அதைத் தொடர்ந்து உள்ள ஒரு கல் மண்டபம் காணப்படுகிறது. அவர்கள் இளைப்பாறுதலுக்காக அந்த எட்டப்பர் மற்றும் அவருடைய கூட இருந்தவர்கள் இந்த இடத்தில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. நண்பர்களே, பல நூற்றாண்டுகளை இது கடந்த போதிலும் இந்த கல் மண்டபங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமூட்டும் வகையில் சேதமடையாதபடி இது காணப்படுகிறது. தரைத்தளம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேதமடைந்துதான் இருக்கிறது. ஆனால் இது சுவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரமிக்கும் வகையில் தான் இந்த சத்திரம் அமைந்திருக்கிறது. நண்பர்களே, இங்கிருந்து இதற்கு பின்னாடி ஒரு கிணறும் காணப்படுகிறது. ஒரு செவ்வக வடிவிலான இந்த கிணறு பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இந்த கிணற்றுடைய சிறப்பு பாத்தீங்கன்னா எளிதில் தண்ணி இறைப்பதற்கு ஒரு நீண்ட கல்லை கொண்டு இதை பிரித்திருக்கிறார்கள் 2 அறைகளாக. அருகிலே பாத்தீங்கன்னா இன்னொரு அறையும் காணப்படும். அதிலிருந்து இறைத்து இதில் விட்டு அந்த சத்திரத்திற்கு நேர் வாய்க்காலாக வருகிறதாக இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க நண்பர்களே. பார்ப்பதற்கு அழகாக தெரிகிற இந்த கிணறு உள்ளே பாத்தீங்கன்னா ரொம்பவே தூய்மையற்றதாக ஒரு பாலடைந்த நிலையில் தான் இந்த ஸ்தலம் காணப்படுகிறது. நண்பர்களே, வரலாற்று சிறப்புமிக்க பாரதியாருடைய மணிமண்டபம், பாரதியாருடைய பிறந்த வீடு, உமறு புலவருடைய மணிமண்டபம், எட்டப்பருடைய அரண்மனை மற்றும் ராமானூத்தில் இருக்கிற இந்த ஸ்தலம், வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடம் எட்டயாபுரத்தில் தாங்க இருக்குது. பார்த்து விட்டு செல்லுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.